ஆந்திராவில் காக்கிநாடா அருகே இன்றிரவு கரையை கடக்கிறது மோர்தா புயல். 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை நிறுவனம் எச்சரிக்கை. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் இருமுறை என மொத்தமாக 3000 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 88,600 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தல் வாக்குறுதிகளில் 85 விழுக்காடு நிறைவேற்றப்படுமா? அமைச்சர் முத்துசாமியின் அழைப்பை ஏற்று விவாதத்திற்கு தயார் என அன்புமணி அறிவிப்பு. பீகார், மேற்கு வங்கத்தில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்த புகாரில் விளக்கமளிக்குமாறு பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு விளக்கம். சென்னையில் OMR, கிழக்கு தாம்பரம், வேளச்சேரி சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் ஊர்தி ஓட்டிகள் கடும் அவதி. நீர்வரத்து குறைந்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 7000 கனஅடியாக குறைப்பு. விருத்தாச்சலம் பகுதியில் நிலவும் யூரியா உரத்தட்டுப்பாட்டால் விவசாயிகள் அவதி. அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை உள்ளதாக வேதனை. செயற்கை நுண்ணறிவு செயலியான ChatGPT-யை இந்தியாவில் ஓராண்டு இலவசமாக பயன்படுத்தலாம் என அறிவிப்பு. ஆஸ்திரேலியா, இந்தியா இடையேயான முதல் 20 ஓவர் போட்டி நாளை தொடக்கம். கான்பெரா திடலில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி.